வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், போலியான நண்பர்கள் அப்படிங்கிறவங்கள நம்ம ஒரு முறையாவது கடந்து வந்திருப்போம். இந்த மாதிரி இருக்கிறவங்கள எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறது, ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரியான அடையாளங்களை காண்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபேக் ஃப்ரெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான 7 அடையாளங்களை இப்போது நாம் பார்க்கலாம். நம்பர் 1, they are selfish. அவங்க சுயநலவாதிகளாக இருப்பாங்க. ஒரு வகையில் பார்த்தா நம்ம எல்லாருமே சுயநலவாதிகள் தான். நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சுயநலம் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கும். இது தவறு கிடையாது, இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் ஒரு ஃபேக் ஃப்ரெண்ட் ஏன் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுக்காக இல்லை, அவங்களுக்காக. ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களை நாம் கருத்தில் எடுத்துக்கணும். அதாவது நம்மளை பற்றியும் நினைக்கணும், மற்றவங்களை பற்றியும் நம்ம நினைக்கணும். ஆனால் இந்த ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பற்றி மட்டும்தான் நினைப்பாங்க. அவங்களுக்கான ஏதாவது ஒரு தேவை இருக்கிறதுனால தான் அவங்க உங்க கூட நட்புறவாக இருக்கிறாங்க. நம்பர் 2, their relationship is conditional. அவங்க ஏதாவது ஒரு தேவையை கருதி தான் உங்க கூட பழகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருளோ பணமோ ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவையானதாக இருக்கும். அந்த விஷயத்தை மட்டுமே அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொடுக்கறத பற்றி அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. பல நேரத்தில் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க, மற்றவங்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு கண்டிஷ்னலான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க நிச்சயமாக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அதில் ரொம்ப முக்கியமானது அன்பு. அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு மட்டுமே நினைக்கக்கூடாது, கொடுக்கணும். கொடுத்து வாங்கிறது தான் ஒரு சிறந்த அன்பு. ஆனால் இந்த ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கறத தவிர்த்துருவாங்க, ஆனால் எடுத்துக்கணும் அப்படின்னு மட்டுமே நினைப்பாங்க. நம்பர் 3, they are liars. ஏதாவது ஒரு தடவை 2 தடவை அல்லது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பொய் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறு அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப குற்றம் அப்படின்னாலாம் சொல்ல முடியாது. சில நேரத்தில் சில பொய்கள் நமக்கு உதவிகரமானதாக கூட இருக்கும். ஆனால் இந்த ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே பொய் சொல்கிறதுக்கு தயங்காதவங்களாகவும் அதே சமயம் அதிகமாக பொய் சொல்லக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்க ஒரு பொய்யர்களாக இருப்பாங்க. அவங்க கிட்டேருந்து எக்கச்சக்கமான பொய்யான விஷயங்களை நீங்கள் கேட்கலாம். ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் அப்படின்னு சொல்லிட்டு பொய்களை அடிக்கிட்டே போவாங்க. அவங்க ஒரு பொய்யர்களாக இருப்பாங்க. இதுவரைக்கும் பார்த்த இந்த 3 அடையாளங்களை கூட சாதாரணமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்க கூட பழகினா கூட உங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 4 அடையாளங்கள் ரொம்ப டேஞ்சரஸானது. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள். நம்பர் 4, they are manipulative. மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இந்த பொய்யான நண்பர்கள் ரொம்பவும் ஆபத்தானவங்க. அவங்க உங்களையோ அல்லது உங்களை சார்ந்து இருக்கிறவங்களையோ ஏதாவது ஒரு விதத்தில் கண்ட்ரோல் பண்ணலாம், அதாவது மேனிப்புலேட் பண்ணலாம், எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களுடைய எமோஷ்னல் வீக்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரி பேசினா, என்ன மாதிரி நடந்துக்கிட்டா நீங்கள் மனசு இலகுவீங்க அல்லது அவங்களுக்கு தேவையான காரியத்தை சாதிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எமோஷ்னலை எப்படி தூண்டி விடணும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு அவங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்குவாங்க. இதில் இன்னொரு கேட்டகரியும் இருக்கு. சில நேரத்தில் அவங்க சிச்சுவேஷன்ஸை கூட கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சாதகமான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க அல்லது எந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்தால் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க அல்லது சில நேரத்தில் ஃபேக்காக கூட கிரியேட் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு இருக்கக்கூடிய யாராவது ஒரு நண்பர்கிட்ட இந்த அடையாளம் இருக்குது, அதாவது கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி அவங்க சொல்கிற திசையில் தான் நீங்கள் போகிறீங்க, அவங்க இழுக்கிற பக்கம் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அவங்க உங்களை மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இவங்க கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க. நம்பர் 5, they speak badly of you when you are not around. நீங்கள் இல்லாத இடத்துல உங்களை பற்றி அவங்க தப்பாகவோ அல்லது உங்களை பற்றின ஏதாவது ஒரு தவறான விஷயத்தை பற்றி பேசுவாங்க. பொதுவாக நண்பன் அப்படின்னாவே தன்னுடைய நண்பனை ஒருத்தன் விட்டு கொடுக்கவே மாட்டான். ரொம்ப நியாயமாக நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நண்பன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் பொதுவாக இருக்கிற மாதிரி தான் பார்ப்பான். சரி, ஒரு வேளை நம்முடைய நண்பன் மேலே தப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அவன் ஆராய்ச்சி பண்ணுவான். அதுக்கு தகுந்த மாதிரி அவன் நடந்துக்குவான். ஆனால் இந்த போலியான நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க.
பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு ஃபேக் ஃப்ரெண்டு. உங்களை பிடிக்காத ஒரு நபர்கிட்ட இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களை பற்றி அவர் தப்பாக பேசுவார். தான் வந்து நல்லவன் அப்படிங்கிறத காமிச்சிக்கிறதுக்காகவோ அல்லது அந்த இடத்துல அவங்களுக்கு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ உங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. இந்த மாதிரியான நபர்கள் அவங்களுக்கு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா செய்வாங்க. எச்சரிக்கையாக இருங்க. நம்பர் 6, தே ஆர் ஜெலஸ். அவங்க பொறாமப்படுவாங்க. பொறாமப்படுறதுல வந்து என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, ஒரு ஃபேக் ஃப்ரெண்டு பொறாமப்படும் போது நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு அவங்க ஏதாவது ஒரு செயல் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு கெடுதல் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் பொறாமையின் காரணமா. ஒரு உண்மையான நண்பன் அப்படிங்கிறவன் தன்னுடைய நண்பன் நல்லா டெவலப் ஆகணும், வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கணும். அதை பார்த்து சந்தோஷப்படணும். வின் வின் பாலிசியை வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும். அவங்க தான் வந்து ஒரு சிறந்த நண்பர்களாக இருக்க முடியும். நானும் ஜெயிக்கணும், நீயும் ஜெயிக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சிருக்கிறவங்களா இருக்கணும். ஆனால் நாம் நல்லா இருக்கிறத பார்த்து பிடிக்காத ஒரு நண்பன் நமக்கு இருக்கிறான் அப்படின்னா அவன் உண்மையான நண்பனாக இருக்க முடியாது. அதுவும் பொறாமப்படுறான் அப்படின்னா அவன் உண்மையான நண்பனாக இருக்க முடியாது. நம்பர் 7, தே ஆர் நாட் ட்ரஸ்ட்வொர்த்தி. அவங்க நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்து தம்பி இதை மாதிரி அவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை அவங்க செலவு பண்ணிவிட்டு அவங்களுடைய தேவைக்கு அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்காமல் இருந்துருவாங்க. அல்லது வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்களில் தில்லுமுள்ளு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணுறவங்க திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் அவங்களுடைய நம்பிக்கையை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவோ அல்லது அவங்க மேலே நம்பிக்கை வைக்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னாவோ அவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் காரணமாக வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்பி நம்ம பெருசாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஒப்படைக்கும் போது அதை அவங்களுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 7 குணங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதுவும் கடைசியாக சொன்ன அந்த 4 அடையாளம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அந்த மாதிரியான நட்பு வட்டாரத்திலிருந்து வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.